ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, பம்ப்கின் ஹல்வா, அதாவது பூசணிக்காய் ஹல்வா. இது ரொம்ப டேஸ்டியாக, டெலிஷியஸாக, ரொம்ப ருசியாக இருக்கும். இது வீட்லேயே ஒரு 15 மினிட்ஸ்குள்ளேயும் செஞ்சிடலாம். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி 1/4 கிலோ இருக்கும். இதில் உள்ள தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்துக்கலாம். இனிப்புக்கு 2 கட்டி வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சேர்க்கணும் 2 கட்டி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 கட்டி தான் சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். வாசத்துக்கு ஏலக்காவை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் முந்திரியோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் எடுத்துக்கலாம். பாருங்கள், பசும் நெய், காய்ச்சின பசும் நெய் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வானொலி சூடானதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 50 கிராம் முந்திரியில் பாதி முந்திரி எடுத்து அரைச்சாச்சு. இப்போ பாதி முந்திரி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி வறுத்த நெய்யிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது லைட்டாக கெட்டியாக வந்துட்டுருக்கும் இறுகிட்டு. அப்போ நம்ம காய்ச்சின பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சுற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட விட தண்ணி அப்சர்வ் ஆகி கெட்டி பிடிக்கும். அப்போது நம்ம தேவையான அளவு வெல்லத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் கூட நீங்கள் ஆப்ஷனல் தான். ரெட் கலர் சேர்த்துக்கலாம், எந்த கலராக சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு இலாய்ச்சி பவுடரும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கிளறி விட நல்லா கெட்டியாக ஆகிட்டு வருது. இப்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விடலாம். இந்த மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட விட நல்லா ஒரு ஹார்டான ஒரு கெட்டியான பதத்துக்கு இது மோல்டாகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி கெட்டியான ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஹல்வாவை வேறு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான, டேஸ்டியான, டெலிஷியஸான பூசணிக்காய் ஹல்வா தயாராகிடுச்சு. இது பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு. இதில் விட்டமின் ஏ, சி, இ நிறைந்திருக்கு. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.